ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 14, அத்தியாயம் 3. ஆத்ம பரிசோதனை. நவீன விஞ்ஞானம் ஜட உடலின் இயக்கத்தை புரிந்து கொள்வதில் முன்னேறியுள்ள போதிலும் உடலை இயக்கும் ஆன்மீக பொறியை ஆராய்ந்து அறிவதில் போதிய கவனம் செலுத்துவதில்லை. உலக புகழ்பெற்ற இருதய மருத்துவரான வில்ப்ரெட் ஜி பிகேலோ ஆத்மா என்பது என்ன, அது எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டறிய முறையான ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்று கூறியதாக மான்ட்ரியல் கேஜெட் பத்திரிகையில் வெளிவந்த செய்தியும் மருத்துவர் பிகேலோவின் தேடலுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் எழுதிய கடிதமும் கீழே தரப்பட்டுள்ளது. ஆத்ம விஞ்ஞானத்தை பற்றிய உறுதியான வேத சான்றை வழங்குவதோடு ஆத்மாவை விஞ்ஞான பூர்வமாக அறிந்து கொள்வதற்கான நடைமுறை வழியையும் ஸ்ரீல பிரபுபாதர் இங்கு தெரிவிக்கிறார். மான்ட்ரியல் கெஜெட்டின் தலைப்புச் செய்தி: ஆத்மாவை அறிந்து கொள்ள விரும்பும் இதய அறுவை சிகிச்சை மருத்துவர். உடலில் ஆத்மா இருப்பதையும் அது மரணத்தின் போது உடலை விட்டு செல்வதையும் தான் நம்புவதாக கூறிய உலக புகழ்பெற்ற கனடாவின் இதய அறுவை சிகிச்சை மருத்துவர், மத அறிஞர்கள் இதை பற்றி மேலும் அதிகமாக கண்டறிய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். டொராண்டோ நகரின் பொது மருத்துவமனையின் இதய அறுவை சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவராக உள்ள வில்ப்ரெட் ஜி பிகேலோ, ஆத்மா இருப்பதில் நம்பிக்கை கொண்டவன் என்ற முறையில் அது என்ன என்னும் புதிரை கண்டறிவதற்கான நேரம் தற்போது வந்துவிட்டது என்று கூறியுள்ளார். மரணத்தின் சரியான தருணத்தை வரையறுப்பதில் உள்ள பிரச்சனைகளை விவாதிப்பதற்காக கூடிய எசெக்ஸ் கவுண்டி மெடிக்கல் லீகல் சொசைட்டியின் உறுப்பினர்களில் பிகேலோவும் ஒருவர். மரணத்தை நெருங்கிவிட்ட சிலர் தங்களது இதயம் உட்பட இதர உறுப்புகளை மற்றவர்களுக்கு தானம் செய்கின்றனர். அந்த உறுப்புகளை அவர்களிடமிருந்து எடுத்து மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்படும் தற்போதைய காலகட்டத்தில் மரண தருவாய் குறித்த இவர்களின் விவாதம் இன்றியமையாததாகும். மரணம் என்பது ஒரு நோயாளியின் உடலில் எந்த ஒரு உணர்ச்சிகளும் இல்லாத நிலை என்றும், எந்த தூண்டுதலுக்கும் பதில் இல்லாத நிலை என்றும், இயந்திரத்தில் பதிவு செய்யப்படும் மூளையின் அலைகள் நேர்கோடாக இருக்கும் நிலை என்றும் கனடியன் மெடிக்கல் அசோசியேஷன் வரையறுத்துள்ளது. இதனை பரவலாக அனைவரும் ஒப்புக்கொண்டனர். இக்கழகத்தின் உறுப்பினர்களில் ஒன்டாரியோ உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியான எட்சன் எல் ஹெய்ன்ஸ் என்பவரும், வின்சர் பல்கலைக்கழகத்தின் தலைவரான ஜே பிரான்சிஸ் லெட்டி என்பவரும் அடங்குவர். விவாதத்தின் போது தான் முன்வைத்த கருத்துக்களை அதன் பின்னர் தனது பேட்டியில் எடுத்துரைத்த பிகேலோ, தமது 32 ஆண்டுகளாக மருத்துவ அனுபவத்தில் ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது என்பதில் தனக்கு ஐயமில்லை என்று கூறியுள்ளார். வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் மரணத்தை தழுவும் போது அந்த குறிப்பிட்ட தருணத்தில் நீங்கள் அங்கு இருந்திருக்கலாம். அப்போது சில புதிரான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. கவனிக்க வேண்டிய விஷயங்களில் முக்கியமான ஒன்று, கண்கள் திடீரென்று வாழ்வை இழக்கின்றன. அதாவது கண்கள் அவற்றின் ஒளியை இழந்து வாழ்வின்றி காணப்படும். அச்சமயத்தில் நீங்கள் கவனிப்பவற்றை தெளிவாக வரையறுக்க முடியாது. அதனை தெளிவாக வரையறுக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஹைபோதெர்மியா என்று அறியப்படும் அறுவை தொழில்நுட்பத்தினை அறிமுகப்படுத்தி பிரசித்தி பெற்றவரும் இதயத்தின் வாழ்வுகளை சிகிச்சை செய்வதில் உலக புகழ் பெற்றவருமான பிகேலோ, பல்கலைக்கழகங்களில் மதம் மற்றும் மதம் சார்ந்த துறைகளை கற்பவர்கள் ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறினார். இந்த விவாதத்தின் போது ஆத்மா இருந்தாலும் அதை நீங்கள் காணப்போவதில்லை, அதை உங்களால் கண்டறிய முடியாது என்று லெட்டி கூறியுள்ளார். உயிர் சக்தி அல்லது உயிர் என்று ஒன்று இருந்தால் அது என்ன? மேலும் ஆத்மா என்பது உடலின் எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் இல்லை. அது எல்லா இடங்களிலும் உள்ள போதிலும் உடலினுள் எங்கும் குறிப்பிடும்படி இல்லை. இதுவே பிரச்சனை. இதனை ஆராய்ச்சி செய்ய தொடங்குவது நல்லதே. ஆனால் இது குறித்த எந்த ஒரு விவரத்தையும் எவ்வாறு நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை என லெட்டி கூறினார். விண்வெளியில் பயணம் செய்துவிட்டு திரும்பிய ரஷ்ய விண்வெளி வீரர் ஒருவர் அங்கு அவரால் கடவுளை காண இயலாததால் கடவுள் இல்லை என்று அறிவித்ததை தற்போதைய விவாதம் தனக்கு நினைவூட்டுவதாகவும் அவர் கூறினார். இருக்கலாம் என்று கூறிய பிகேலோ, ஏதேனும் விளக்க முடியாத பிரச்சனையை எதிர்கொண்டால் அதற்கான விடையை எப்படியும் கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதே நவீன மருத்துவத்தின் கொள்கை. அதனை கண்டுபிடிக்க சோதனை கூடத்திற்கு செல்லலாம், வேறெங்கும் செல்லலாம். உண்மையை கண்டறிவதே முக்கியம் என்று கூறினார். ஆத்மா எங்கே இருக்கிறது? அது எங்கிருந்து வந்தது? இதுவே மைய கேள்வி என்று
பிகேலோ தெரிவித்தார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான ஸ்ரீல பிரபுபாதர் வேத சான்றை அளிக்கிறார் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.